உலகத்தில் உள்ள பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் அல்லது அந்த பெரிய ஒரு போராட்டம் என்னவென்று சொன்னால், இன்று நாம் காண்கின்ற கொரோனாவை போல் உள்ள நோயினுடைய போராட்டத்தை விட மேலானது. அந்த போராட்டம் ஒரு கொடிதான ஒரு போராட்டம் என்னவாக இருந்திருக்க வேண்டுமென்றால் பாவம் என்பதுதான். சகரியப்பன் என்று நம்முடைய தாசர் சொல்லுவார். அவர் கூறும் பொழுது, பாவம் என்பது அநேகர் புரிவதில்லை, அது எய்ட்ஸ் நோயை விட கொடியது. அந்த நாட்களிலே இந்த காலங்களுக்கு முன்பாக எய்ட்ஸ் என்று வந்த பொழுது அதற்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை. அது வந்தவர்கள் மரித்து போவார்கள். எப்பொழுதும் அதில் பூர்ண விடல் இல்லாவிட்டாலும் அதற்கு இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை என்று தோன்றினாலும் இப்பொழுது கொரோனா, இவ்விதமாய் மாறி மாறி உலகத்தில் உள்ள மற்ற பிரச்சனைகளை தான் மக்கள் என்ன நீராள் என்று சொன்னால், திஸ் இஸ் அவர் கான்ஃப்ளிக்ட், இதுதான் நம்முடைய போராட்டம். ஸோ வாழ்க்கையில் உள்ள எத்தனையோ போராட்டத்தை வைத்து தான் இந்த உலக மக்கள் அவர்களுக்கு உரிய ஒரு போராட்டத்தை வைத்து வாழ்ந்து மாய்ந்து விடுகிறார்கள். உண்மையான ஒரு மெய்யான போராட்டம் என்னவென்று சொன்னால் பாவம்தான். அப்படி ஒரு மனிதன் அந்த பாவத்தை கொடிதென்று அவன் கருதியிருக்க வேண்டும். மரணம் என்று நாம் எண்ணுகிறோமே, என்ன போராட்டமாக இருந்தாலும் அதில் அவன் உயிர் பெற்று வாழ வேண்டும், அவன் உய்விக்கப்பட வேண்டும், அவன் சிறப்பாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் எண்ணுகின்ற எண்ணத்திற்கு முற்றிலும் நெகட்டிவ் எதிர்ப்பதும் என்னவென்று சொன்னால் மரணம் என்பதுதான். அதுபோன்ற மரணத்தை குறித்து அதுதான் கொடியது. மரணம் என்பது ஒரு 90 வயதிலே மரிக்கிற மரணம் என்றெல்லாம் இல்லை. பிறந்த பிள்ளையை மரிக்கிறது, 1 வயது பிள்ளையை மரிக்கிறது, அல்லது 5 வயது பிள்ளையை மரிக்கிறது, 15 வயது பிள்ளையை மரிக்கிறது, அல்லது 20, 25, 30, அது 1 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் அங்கே கல்லறைகள் வித்தியாசமாக இருக்கத்தான் செய்கிறது. முடிவான அந்த மரணத்திற்குரிய பங்கை நோய் என்று வேதம் குறிப்பிடாமல் அல்லது பட்டினி என்று அதை குறிப்பிடாமல் பாவம் என்று தான் குறிப்பிடுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதுதான். அதுபோன்ற ஒரு துயரத்தை மனுஷன் காலமெல்லாம் தன் வாழ்க்கையிலே பாவத்தை அவன் வைத்து அவன் வாழும்போது அந்த அபாயம், அந்த டேஞ்சர் அவனுக்கு புரிவதில்லை. ஒரு கோப்ரா, ஒரு நாகப்பாம்பு என்று நாம் எண்ணுகிறோமே, அது கொத்தினால் செத்து போய்விடுவோம். அதுபோன்று ஒரு நாகப்பாம்பை வைத்து கூடவே ஒருத்தன் வைத்து வாழ்ந்து கொண்டே இருந்து கொண்டு காலமெல்லாம் அவன் அதை வைத்து வாழ்ந்து கொண்டு அந்த அபாயம் தெரியாமலே ஒருவன் இருக்கிறான் என்றால் எவ்வளவு மதியினமோ. அதுபோலவே தான் பாவம் கொடியது. பாவம் மரணத்தை கொண்டு வந்து விடும். அவனோ காலமெல்லாம் அந்த நாகப்பாம்போடு தான் வாழ்கிறான். அந்த அபாயம் அவனுக்கு புரிவதில்லை. முடிவில் ஒரு நாள் அவன் மரணம் என்ற இடத்திற்கு அவன் வரும்பொழுதுதான் இஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் டெட். அவன் முழுவதும் மரணத்திற்குள் அவன் போகிற இடத்திற்கு கொண்டு போவது பாவம்தான். அவன் சரீர மரணம் என்பது மாத்திரமல்ல, மனுஷன் வெறும் சரீரத்திற்குரியவன் அல்ல. ஒரு மனிதனை நீங்கள் பிரேதத்தை படுக்க வைத்தால் அவனிடத்தில் உயிர் போய்விட்டது என்று நாம் சொல்கிறோம். உடல் அங்கே இருப்பதை போல் தோன்றுகிறது. போனது என்னவென்று சொன்னால் த சோல், ஆத்மா, த ஸ்பிரிட், ஆவி என்று அந்த 2 பகுதி இருக்கிறதே, அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள மேஜர் பார்ட். 90% என்று சொல்வது த சோல், ஆத்மா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, ஆவி என்பதுதான். த பாடி இஸ் டெட், அவன் சரீரம் மரித்து விட்டது என்று அவன் சொல்லும்போது அந்த சரீரம் காணாமல் போய்விட்டது என்றெல்லாம் இல்லை. அந்த சரீரம் அங்கே தான் இருக்கிறது, ரெடி ஃபார் த பேர்னிங். அதை தூக்கி எறிந்து சுட்டரிப்பதற்கும் அல்லது புதைப்பதற்கும் தான் அதை வைத்திருப்பார்கள். மனுஷன் மரணம் என்பதை சரீரத்திற்கு ஒன்றுதான் என்று அவன் எண்ணி வாழ்கிறான். நோ, அது அவனுடைய அவனுடைய ஒரு மனுஷனுடைய
அந்த பர்சன் நபரிடத்தில் இருக்கக்கூடிய 10%, 10% தான். 90%, 90% என்று சொல்லுவது. நீங்கள் அவனை 68-70 கிலோ என்று அவனை எடை பார்த்து அவன் செத்த பிறகும் 70 கிலோ இவன் இருப்பான், ஒன்றும் மாறவில்லை என்று எண்ணிக்கொள்வீர்கள். இன்னும் அப்படி இல்லவே இல்லை. அதை விட மேலானதாய் 90% அவனுக்குள் இருந்ததெல்லாம் த சோல், அவனுடைய ஆத்மா, அண்ட் ஸ்பிரிட், அவனுடைய ஆவி என்பதுதான். எனவே மரணம் எவ்வளவு வலியது என்று சொன்னால், என்ன மரணம்? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் அந்த கடைசி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். The wages of sin is death. The wage of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் என்று கூறுவது இட் டெஸ்ட்ராய், அது அவனுடைய ஆத்மாவையும் கொன்றுவிடும், அதுவும் மரணம் அடையும். த ஸ்பிரிட் இஸ் டெட், அவனுடைய ஆவியும் மரித்து போய்விடும். சரீரம் என்று சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கையெல்லாம் இந்த பூமியிலே வாழுகின்ற அற்ப கொஞ்ச கால வாழ்க்கை தான். நான் சொன்னதை போல் அது எத்தனை வயது வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் பூர்ண வயதுடையவனாய் 90 வயதில் தான் மறிப்பேன் என்றெல்லாம் இல்லை. எனி ஏஜ், எந்த வயதாக இருந்தாலும், அது நான் சொன்னதை போல் 1 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக அங்கே கல்லறைகளை நாம் அளந்து பார்க்குறதை போல் எல்லோருக்கும் வந்துவிடும். அதுபோன்ற ஒரு அந்த மரணம் என்று சொல்வதை அவன் தன்னுடைய காலத்தினுடைய சுருக்கமான வாழ்க்கையை அவன் எண்ணி பார்க்க வேண்டும். மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போல் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அது தோன்றி பின்பு மறைந்து விடுகிறது. புகை எவ்வளோ நேரம் தோன்றும்? சில சமயங்களிலே சில பேப்பரை எரித்தால் கொஞ்சம் புகை இருக்கும், அது சீக்கிரம் போய்விடும். ஓகே, மரத்தை எரித்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான புகை இருக்கும், அது கொஞ்சம் நின்று போய்விடும். நீங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெட்டு வானம் போகும்பொழுது அந்த புகை ஸ்ட்ராங்காக இருப்பதை போல் தோன்றும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு அரை மணி நேரத்திற்குள் போய்விடும். அதுபோல தான் அவன் மனுஷன் வித்தியாசமான புகையாக இருக்கிறானே அல்லாமல் அவன் ஒன்றும் நிரந்தரமான ஒரு பகுதியில் அவன் வாழவில்லை. மனுஷன் புல்லை போல் இருக்கிறான். வெறும் புல் இல்லை, அந்த புல்லின் முளைக்கிறது பூவை போல் இருக்கிறான். பூ காலையிலே உதிக்கிறது, வெயில் அதன் மேல் அடிக்கிறது, மாலையிலே ஒரு காற்று வீசுகிறது. அந்த பூ தான் இருந்த இடமே அதற்கு தெரியவில்லை. மற்ற எல்லா பூக்களோடு பூக்களாய் அது பறந்து அங்கே அந்த புல்லின் பூ வாடி போய் மறைந்து மங்கி போய்விடுகிறது. அதுபோன்று ஒரு வாழ்க்கையிலே மனுஷன் அவன் தன்னுடைய கான்ஃப்ளிக்ட், தன்னுடைய போராட்டம் என்னவென்று உணர்ந்திருந்திருக்க வேண்டும். பாவம், அந்த பாவம் என்பதைத்தான் அவன் பெரிதாக பார்த்திருக்க வேண்டும். இந்த கொரோனா என்று பார்ப்பதை விட பாவம் என்பதை அவன் கொடிதாய் பார்த்திருக்க வேண்டும். கொரோனா வேண்டுமானால் இந்த 10% சரீரத்தை கொள்ளலாம். பட் சின், பாவம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 90% அவனுடைய ஆத்மா, அவனுடைய ஆவியை கொல்லும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதியிருக்கிறது. அப்படி அவன் அடைகின்ற அந்த சாவுதான் கொடிது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சக ஜனங்களோடு அவன் வாழும் பொழுது அவனுடைய காரியமெல்லாம் ஜனங்களோடு இருக்கிற ஒரு பகுதியை வைத்து கொண்டு அதை காமவிகாரமோ போட்டியோ சண்டையோ அல்லது கொலையோ ஏதாவது ஒன்றை அவன் செய்கிறான். அதுபோன்ற ஒரு நிலையிலே அவன் ஜனங்களோடு மக்களோடு இருக்கிறான். அவன் சரீரம் மறித்தவுடன் எவ்ரிதிங் இஸ் கான், எல்லாம் அங்கே போய்விடுகிறது. ஆனால் அந்த அந்த ஆத்மா என்ற ஆவி என்று இருக்கிறதே, அந்த மரணம் என்னவென்று சொன்னால் அது நித்திய மரணம், நிரந்தரமான ஒரு மரணம். அவனுடைய ஆவியிலேயும் ஆத்மாவில் ஏற்படுகின்ற மரணம் என்பது மண்ணோடு மண்ணாயம் போவதை போன்ற மரணம் அல்ல. எப்படி நாம் உயிரோடு இருக்கும் பொழுது ஜனங்களிடத்தில் இருக்கிறோமோ அதுபோலவே அந்த ஆவியும் ஆத்மாவும் இருக்க வேண்டிய இடம் தெய்வம். இறைவன் இருக்கிற வாசம் செய்கிற இடத்திற்கு போக வேண்டும். இறைவனோடு அங்கே அந்த ஆவியும் ஆத்மாவும் அங்கே வாழ வேண்டும். அதுபோன்று ஒரு வாழ்க்கையை அவன் இழக்கிறான். சரீரத்தில் எப்படி ஜனங்களை விட்டு போகிறானோ, தன்னுடைய
தன்னுடைய மனைவி விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு, ஊர் உறவினரை விட்டு, எல்லோரையும் விட்டு விட்டு அவன் போய்விடுகிறான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யார் வருவார், எல்லாம் கட்டாயி போய்விட்டதை போல் இருப்பதை விட மோசமானதாய் அவனுடைய ஆத்மாவில் வரக்கூடிய மரணம், ஆவியிலே வரக்கூடிய மரணம், இட்ஸ் மேஜர், மிக மோசமான பங்கு உடையது. இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் காட். மனுஷனை விட்டு போவது விட கொடியது நிலை என்றார். மனுஷனுடைய விட்டு போவது என்று சொல்வது, ஒருவரை நான் ஒரு மரணத்திற்கு போகும்பொழுது 89 வயது என்று அவருக்கு சொன்னார்கள். ஓஹோ, 80 வயதாம், பரவாயில்லை என்று அவர்கள் சாதாரணமாக முதிர் வயதிலே மறித்து விட்டார். அவ்வளவுதான். அவர்கள் வைத்திருக்கிற அந்த பாசம் வயது கூடினவுடன் 89 90 என்று வந்தவுடன் சரி போக வேண்டியதுதானே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறதை போல் சாதாரணமாக எண்ணுவதல்ல அந்த நித்திய மரணம். அது 1000 வருடம் அல்ல, 10000 வருடம் அல்ல, நித்திய காலமாய் மனுஷன் அவனுடைய உயிர் போனவுடன், அந்த ஆத்மா அந்த ஆவிலே அவன் போனவுடன், அதற்கும் மரணம் என்று வரும்பொழுது அவன் தெய்வத்தை நிரந்தரமாய் இழந்து விடுகிறான். நிரந்தரமாய் அவன் இழந்து மக்கி போனான் என்று இல்லை, அவனுடைய ஆன்மா வேறொரு நித்தியத்திற்குள் பிரவேசிக்கிறது. அந்த நித்தியம் என்னவென்று சொன்னால், தெய்வத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற ஒரு நித்தியம். தெய்வத்தோடு வாழ்கின்ற அவனுடைய உய்விக்கப்பட்ட ஆத்மா என்று சொல்வது, தெய்வத்தோடு வாழ்வது பேரின்பம், பரலோகம். தெய்வத்தை விட்டு பிரிந்து அங்கே அவனுக்கு மரணம் ஏற்பட்டு இங்கே பூமியிலே மனுஷனை விட்டு போனதை போல் தெய்வத்தை விட்டு அவன் வாழ்கிற அந்த மரணத்திலே வேதனை, நரகம் என்று 2 நித்தியங்கள் உண்டு. அவன் அதிலே அவன் தப்பித்து கொள்ளலாம் என்றாலும் முடியாது. இந்த பூமியிலாவது சில பிரச்சனைகள் என்று வரும்பொழுது அவன் மதியீனமாய் தற்கொலை என்று செய்து கொள்வதை போல் செய்து கொள்ளலாம். ஆனால் அவனுடைய ஆத்மாவிலே தற்கொலை அவன் செய்து கொள்ள முடியாது. அந்த ஆத்மா தெய்வத்தினுடைய பாவத்தின் சம்பளமாகி அந்த மரணத்தை அவன் அடைகின்றபடியினால் அவன் நினைத்தால் கூட அவன் மறிக்க கோடி ஆண்டுகள் அவன் அப்படித்தான் இருக்க வேண்டும். தெய்வத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும். புழு கூட அங்கே சாகாது என்று எழுதியிருக்கிறது. புழுவை கூட நீங்கள் நசுக்கி கொண்டு விடலாம் என்று எண்ணினால் கூட அவன் உடலிலிருந்து வருகின்ற நாற்றம் அடித்து அந்த பாவ உடலிலிருந்து வருகின்ற புழுவை கூட கொள்ளலாம் என்று எண்ணினால் கூட கொள்ள இயலாது. பூமியிலே அவன் தற்கொலை செய்து விடுகிறான் தன் சரீரத்தை. அவன் ஆத்மாவையோ ஆவியோ கொள்ள இயலாது. அதற்கு பேர் தான் மரணம். தெய்வத்தை விட்டு பிரிந்து வாழ்கிற மரணம். ஊரை விட்டு உலகை விட்டு போகிறது, இந்த சரீரம் போகிறது, அது சாதாரணமான மரணம். அது எல்லோருக்கும் சம்பவிக்கும். நல்லோருக்கும் பொல்லோருக்கும் சம்பவிக்கும். நீதியுள்ளவனுக்கும் அநீதியுள்ளவனுக்கும் அது சம்பவிக்கும். ஒரே தரம் பிறப்பது, பின்பு மரிப்பது, அதற்கு பிறகு தெய்வத்தினுடைய நியாய தீர்ப்பு அடைந்து அவன் எந்த நித்தியம் அடைய வேண்டும்? தெய்வத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கையா, அல்லது நித்திய மரணமாகிய வேதனை என்ற நரகமா, இறைவனை விட்டு பிரிந்து வாழ்கின்ற வாழ்க்கையா என்பதெல்லாம் அந்த நியாய தீர்ப்பும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எது நியமிக்கப்பட்டிருக்கிறது? ஒரே தரம் பிறப்பது, பின்பு ஒரே தரம் மரிப்பது. 2 ஜென்மம், 3 ஜென்மம், 7 ஜென்மம் என்றெல்லாம் இல்லை. ஒன்லி லைஃப். இந்த ஒரே வாழ்க்கையிலே அவன் பிறப்பது, மரிப்பது, பின்பு காட் வில் ஜட்ஜ் ஹிம். தெய்வம் அவனை நியாயந்தீர்ப்பது. அந்த நியாய தீர்ப்பிலே அவனுக்கு வருவதெல்லாம் whether he is going to live or whether he is going to die. அவனுடைய ஆன்மா பிழைக்குமா, சாகுமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அவன் தெய்வத்தை விட்டு பிரிந்து வேதனை, துன்பம் என்ற ஒரு நரக வேதனைக்கு அவன் போகிறான். அவன் ஆன்மா உய்விக்கப்பட்டிருந்தால் அவன் ஜீவன் பெற்றவனாய், பாவம் என்பதிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அவன் ஜீவன் பெற்றவனாய், அவன் பேரின்பம், பரலோகம் என்ற அந்த அற்புதமான வாசஸ்தலத்திலே நித்திய காலமாய் வாழ்வான். நித்தியம் என்று சொல்வதை எப்படி நீங்கள் விளக்கம் சொல்வது? ஆதியும் அந்தமும் இல்லாத, முடிவே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சோலைவனம், பரலோகம், தெய்வத்தோடு வாசம் செய்கின்ற, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத, வேர்வை இல்லாத, வருத்தம் இல்லாத, இருள் இல்லாத அற்புதமான தெய்வத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, சலிப்பில்லாத வாழ்க்கை. ஒரு மனிதன் எவ்வளோதான் சர்க்கரை என்று இனிப்பை அவன் இந்த உலகத்தில் விரும்பினால் அது விஷமாயம் மாறிவிடுகிறது. அல்லது எதையோ ஒன்றை விரும்பி
உப்பை அதிகமாய் போட்டு போட்டு சாப்பிட்டு விரும்பியவன் அவனுக்கு அது பிபியாய் மாறிவிடுகிறது. இந்த உலகத்தில் எதுவும் சலிப்பு தான். அவனுடைய ஆஸ்தியும் கூட அவன் சலிப்பு தான். எதை வாங்கினாலும் அதற்கு அடுத்தது புதிதாக ஒன்று வாங்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றும். பழையது முந்தி இருந்தது தான் இப்பொழுதும் இருக்கிறது, இப்பொழுது இருக்கிறதான் பின்பு வரப்போகிறது என்று பிரசங்கிலே சொல்வார். மாறி மாறி ஒன்றொன்று வந்து கொண்டே இருந்தாலும் அதில் ஒன்றும் புதியதென்று இல்லை. சகலமும் சலிப்பாய் மாறிவிடும். பரலோகம், தெய்வத்தோடு வாசம் செய்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, மனுஷன் அதை எதிர்பார்த்து காத்திருந்து வாழ வேண்டும். அந்த பரலோகத்தில் போகும்பொழுது தான் சலிப்பு ஏற்படுவதில்லை. அங்கே வேதம் சொல்கிறது, பரலோகத்தில் எல்லாம் புதியது என்று இருக்கிறது. சகலமும் புதியது. எவ்ரி டே இஸ் எ நியூ டே. ஒவ்வொரு நாளும் புதியது. இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் திங். வி கேனாட் அதை அனுபவிக்காத ஒரு வாழ்க்கை என்றாலும் அந்த வாழ்க்கையினுடைய ஒரு கொஞ்சம் ட்ராப்பை கொஞ்சமாவது இந்த பூமியிலே அனுபவிக்க இறைவன் அனுமதித்திருக்கிறார். அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும், அவர்கள் நித்தியமான தன் வீட்டிற்கு போவதற்கு என்று ஆசையாக இருப்பார்கள். அதேனென்றால் இந்த பூமியில் அனுபவிக்கின்ற கொஞ்சம் தெய்வத்தோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை கூட அப்படி ஒரு பேரின்பம் அவர்கள் அடைகின்ற அப்படின்னால், அங்கே தெய்வ நதி ஓடுகிற ஜீவ நதி ஓடுகின்ற அந்த இடத்திற்கு போகும் பொழுது தே பி ஸோ ஹாப்பி, மிகுந்த சொல்லி முடியாத மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அதற்கு பெயர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி என்று பெயர். இந்த பூமியிலே துன்பங்கள் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, அந்த மகிழ்ச்சியில் கொஞ்சம் குறைந்தால் கூட வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மறுபடியும் சந்தோஷமாக இருங்கள். நம்முடைய வாழ்க்கையுடைய பங்கே அதுதான். இன்னொரு நஷ்டம் வந்தது, கொஞ்சம் சோகம் ஏற்படுகிறது, நோ, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று இடைவெளி விட்டாவது மறுபடியும் 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 கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு மனுஷன் நித்தியத்திற்கு போகும்பொழுது ஓயாத சந்தோஷம், முடிவில்லாத அந்த மகிழ்ச்சிக்குள் அவன் போகிறான். எனவே அந்த மனுஷன் என்பதை மொத்தமாய் வைத்து ஒரு கூட்டத்தை வைத்து நீங்கள் பார்க்காமல், உங்களுடைய ஒரு குழு என்று வைத்துக்கொண்டு அதை பார்க்காமல், நண்பர்கள் குழாம் என்று நீங்கள் பார்க்காமல், சமுதாயம் என்று நீங்கள் பார்க்காமல், தனியாய் வைத்து அவன் பார்க்க வேண்டும். ஏனென்றால் மனுஷன் அவன் மொத்தமாக இல்லை, அவன் ஒரே தரம் பிறப்பதும், அவனுக்கு பர்த்டே, அவனுடைய பர்த் சர்டிஃபிகேட் என்றால் அவனுக்கு தான் பர்த் சர்டிஃபிகேட், பின்பு மறிப்பதும் டெத் சர்டிஃபிகேட், பின்பு தெய்வத்தின் நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதே. அதுபோன்று அந்த தனி மனிதன் அவன் உணர வேண்டியது என்னவென்றால், மை கிரேட் கான்ஃப்ளிக்ட், இந்த பூமியில் இருக்கக்கூடிய கொடிதான ஒரு விரோதம், கொடிதான ஒரு துன்பம் வறுமை அல்ல, என்னுடைய படிப்பு குறைவானது மேன்மையானது என்றெல்லாம் அல்ல, சம்பளம் குறைவோ இல்லை கூடவோ என்பதும் அல்ல, நோய் கூட இல்லை. அவனுடைய கான்ஃப்ளிக்ட் பாவம் என்பதை அறிந்திருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு இடத்தை அவன் அறிகின்ற ஒரு இடம் இருக்கிறதே, அங்குதான் அவன் தனக்கு ஒரு இரட்சகர் இருந்தால் நலமாக இருக்குமே என்று அவன் எண்ணுவான். இந்த பூமியில் எல்லோரும் பாவம் செய்தபடினால் ஒருவரும் அவனுக்கு உதவி செய்ய இயலாது. நான் உங்களுக்கு உதவி செய்ய இயலுமோ? நானே பாவியாக இருந்து கொண்டு நானே குழியில் இருக்கிறேன், குழியில் இருக்கிற ஒருவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அதுபோன்று இந்த பூமியிலே நான் பாவி என்று அறிகின்ற அந்த நேரத்தில் தான் அவனுடைய உணர்வு, எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும், என் ஆத்துமாவை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு இரட்சகர் வேண்டும் என்று உணர்வான். தன் பாவம் கொடிதென்றவன் உணர்ந்து தெய்வத்தை தேடுவான். அது போன்றவர்களுக்கு தான் இந்த வேத புத்தகம் புதிய ஏற்பாடு என்று ஆரம்பித்து முதல் பக்கத்திலே எழுதியிருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷனுடைய முதல் புத்தகம், அந்த 1ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 21ஆம் வசனம் கூறுவது என்ன? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. இது போன்ற பாவம்தான் கொடியது என்று அறிந்த தன்னுடைய போராட்டத்தை உணர்ந்து கொண்ட மனுஷன் இப்படி ஒருவர் பிறப்பார். அவர் நம்மை போலவே ஒரு பெயருடையவராய் வருவார்.
அவருக்கு பெயரிடுவார்கள். நம்மைப் போலவே இந்த பூமியிலே பிறந்து ஒரு தெய்வமாய் வானத்திலிருந்து குதித்ததைப் போல் இல்லாமல் ஒரு பாலகனாய் அவர் அவதரித்து ஒரு குமாரனாய் வருவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடப்படும். எல்லோரையும் போலவே அவருக்கும் ஒரு பெயர் வந்ததை போல் தெய்வத்திற்கு பெயர் இல்லை. அதிலே தேவன் என்று தான் எழுதியிருக்கிறது. பின்பு அதை ஜெகோவா என்று சொல்லுவதோ அல்லது ஜெகோவா ஜெயரா என்று சொல்லுவதோ, மனுஷன் அவனுடைய அந்த சர்வ வல்லமையை வைத்து ஒன்றை அவன் கூறிக்கொண்டான். ஆனால் அவருக்கு பெயர் ஒன்றும் இல்லை. ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது என்ன ஒரு பெயர் என்று எண்ணுகிறீர்களாம்? நோ, காட், அதிலே தேவன் இருந்தான். தெய்வன் என்பதுதான் அவருடைய சர்வவல்ல தெய்வம் என்பதுதான் உண்டு. ஆனால் தெய்வம் மனுஷனை தேடி வரும் பொழுது நம்மை போலவே பெயரிடப்பட்டு வந்தார். இயேசு என்று பெயருடையவராய் அவர் வந்தார். அவ்வாறு அவர் வந்த பொழுது அவருக்கு என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியுமா? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா! இந்த ரட்சிப்பார் என்று இந்த வார்த்தையானது இன்றைய நாட்களிலே அது கிறிஸ்துவர்களுக்கு தான் உரியது போல் அதை மாற்றிவிட்டார்கள். அது ஃபார் த ஹோல் வேர்ல்டு, முழு உலகத்திற்கும் உரியது. தேவன் அவருடைய அன்பை குறித்து எழுதும் பொழுது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அந்த ரட்சிப்பு என்று சொல்வது எல்லோருக்கும், பாவிகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் உரிய அந்த இரட்சகராய் அவர் இந்த பூமியிலே அவர் பிறந்தார். ஆகவே நமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அந்த வார்த்தையானது ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. இயேசு பிறந்தவுடனே அங்கே இருந்த அருகில் இருந்த மேய்ப்பர்கள் தங்கியிருந்த இந்த இடத்திலே அந்த ராத்திரி நேரத்திலே ஒரு சத்தம் உண்டாகி தூதர்கள் அங்கே சூழ வந்து பாடி மகிழ்ந்து, இதோ ஒரு நற்செய்தி, உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று கூறியதை போலதான் பாவத்தை பெரிதென்று கருதியவன், பாவத்தோடு தான் தன்னுடைய போராட்டம் என்று கருதியவன், இந்த பூமியிலே வேறொன்றும் நமக்கு பெரிய எதிரி ஒன்றும் இல்லை, பாவம்தான் கொடிது என்று எண்ணியவனுக்கு பேரானந்தமாய் அது மாறிவிடும். அல்லேலூயா! அதுபோன்று ஒரு பேரானந்தம்தான் பரலோகம் கொண்டிருந்தது. பரலோகத்திலே அப்படி அவர்கள் ஆனந்தம் கொண்டார்கள். இதோ பூமியிலே ஒரு இரட்சகர் பிறந்து விட்டார். அவர் தம்முடைய சொந்த ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அதை அவர்களை ரட்சிப்பார். ஆகவே இங்கே மனுஷன் என்ன ஒரு இடத்திற்கு அவன் வருகிறான் என்று அவன் தெரியுமா? அவன் என்ன இடத்திற்கு வந்திருந்திருக்க வேண்டும்? அடடே, என்னை ரட்சிப்பதற்கென்று ஒருவர் வந்தார் என்ற அந்த இரட்சகர் மீது ஒரு இன்பம் பிறந்திருந்திருக்க வேண்டும், ஒரு ஆனந்தம் கொண்டிருக்க வேண்டும், அவர் மீது ஒரு சிநேகம் கொண்டிருக்க வேண்டும். அவன் அவருடைய சொந்த ஜனமாய் என்று எழுதியிருக்கிறதே, சொந்த ஜனத்தினுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறதே, அதுதான் ரகசியம். தெய்வம் ஒரு மனிதனை அவனை பாவத்திலிருந்து முழுவதுமாய் ரட்சிக்க அவர் வேண்டும் என்று சொன்னால் அவர் விரும்புவது என்னவென்று தெரியுமா? நீங்கள் அவருடைய சொந்த ஜனமாய் மாறுவது தான். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள் உண்டு. அதெல்லாம் தனித்தனி தெருவாய் வைத்திருப்பார்கள், தனித்தனி ஜாதி என்று வைத்துக் கொள்வார்கள். தெய்வமோ பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பாவமே கொடிதென்று எண்ணின ஒரு மனிதனை தேடி அவர் வரும்பொழுது அவனை நேசித்து அன்பு கூர்ந்து சொந்த ஜனம் என்று கூறுகிறார். உங்களை சொந்த ஜனமாய் வைத்துக் கொள்வார். பக்கத்து தெருவிலே உள்ளவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு ஐஸ்வர்யவான் உங்களை குறைவாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லது கருப்பு வெள்ளை என்ற நிறத்தை வைத்து கூட சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இங்கேயோ எல்லோரையும் நேசித்து தமது சொந்த ஜனம் என்று அவரை ஏற்றுக்கொள்கிறாரே, நம்மை நேசிக்கிறாரே, அந்த நேசம், அந்த நேசத்தை மனுஷன் அவன் அவ்வளவாய் கொண்டாடி நற்செய்தி என்று கூற வேண்டும். அதுதான் தெய்வம் நமக்கு தந்த, நம்மை தேடி அருளி தந்த நற்செய்தி. இதை கேட்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கொடிய எதிரி யாரோ ஒருவன் இருக்கிறான் என்றால்
அதற்கு உதவி செய்வதற்கு ஒரு போலீஸ் வந்து விட்டார் என்றால் எவ்வளோ பெரிய நற்செய்தி என்று எண்ணிக்கொள்கிறீர்கள். ஒரு வியாதி படுகின்ற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சுப்ரீம் டாக்டர், பெரிய சீஃப் டாக்டர் அவர் வந்து விசாரித்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ ரூபாய், பல்லாயிரக்கணக்கான ரூபாய் வேண்டும் என்று இருக்கிற நேரத்தில் அவர் வந்து விட்டார், உங்கள் பக்கத்தில் வந்து விட்டார் என்றால், உங்களை தேடி வீட்டு வாசல் வந்து விட்டார் என்று சொன்னால் அதை நற்செய்தி என்று சொல்ல மாட்டீர்களோ? அதே போல தான், அதை விட மேலாய், பன்மடங்கு மேலாய், there is no comparison here. அங்கே எவ்வித ஒப்பிடுதலும் அதற்கு பொருத்தமல்ல. அவர் வந்து சொந்த ஜனம் என்று வாசலிலே நிற்பார், என்னுடைய ஜனம் என்று விரும்புவார். அது ஏனென்றால் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவன் என்று எனக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், எனக்கு ஒரு இரட்சக பெருமான் கொடுக்கப்பட்டிருக்கிறார், இயேசு என்ற பெயரிலே அவர் வந்தார், என்னை சொந்த ஜனம் என்று அழைக்கிறார் என்று தெய்வ அன்பினால், தெய்வம் காட்டுகிற அந்த அன்பை வைத்து வேதம் சொல்கிறது, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். எது அந்த நாமம்? ஜீசஸ், இயேசு என்ற நாமத்திலே. எங்கே இயேசு என்ற நாமம்? தமது சொந்த ஜனத்தினுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்ற அந்த நாமத்தை விசுவாசித்தவர்கள் எவர்களோ, விசுவாசித்து அவரை தங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் பிறந்தார், இந்த உலகத்தில் அவர் சில ஜனங்களோடு இருந்தார், அங்கே இருந்தார் என்றெல்லாம் இல்லை. என்னிடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. யார் அதை ஏற்றுக்கொள்வார்? அவருடைய நாமத்தை விசுவாசித்து என்றால் என்னவென்று அர்த்தம் என்று தெரியுமா? அன்பு என்று பெயர். அந்த இடத்திலே அதற்கு அன்பு என்று தான் பெயர். அந்த நாமத்தை அன்பு கூர்ந்து என்னை சொந்த ஜனமாய் என் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தவரை, இரட்சக பெருமானே என்று தன்னை நேசித்த அந்த தெய்வத்தை அன்பு கூர்ந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவன் எத்தனை பேர்களோ. உங்கள் வீட்டில் உங்களுடைய நண்பர் வருகிறார், அல்லது விசேஷித்த உங்களுடைய உறவினர் ஒருவர் வருகிறார், அமெரிக்காவிலிருந்து வருகிறார், அல்லது எங்கேருந்தோ வெளிநாட்டிலிருந்து வருகிறார். அவரை நீங்கள் வரும்பொழுது கதவை திறந்தவுடன் நான் உங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால், அது என்னப்பா அது புதுசாக ஒன்று சொல்கிறாய் என்று அவர் கேட்பார். ஜனங்கள் அப்படித்தான் இது போன்ற வசனங்களை கொஞ்சம் அந்தந்த கான்டெக்ஸ்டின் படி விளங்கி கொள்வதில்லை. அவருடைய நாமத்தின் மேல் அன்பு கூர்ந்து என்றுதான் சரியான பெயர். அப்படித்தான் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. ஏன் அவன் ஏற்றுக்கொண்டான்? ஒரு கொடிய வியாதி உடையவன் லண்டன்லேருந்து ஒரு டாக்டர் வந்தால் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொள்வான். தரித்திரத்தில் உள்ளவனை ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கியவன் வீட்டில் நுழைந்து உன்னை நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொள்வான். என்னை அன்பு கூர்ந்து இரட்சகராய் பிறந்தவரே, அந்த நாமம் சொந்த ஜனத்தினுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கும் என்று எழுதியிருக்கிறதே, அந்த நாமத்தை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேலே அன்பு கூர்ந்து அவரை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வான் ஐயா. தன் வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே அவரை தன் இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறான். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்வது காமன், பொதுவானது. ஆனால் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரளி பாவியாகி என்னை அன்பு கூர்ந்தார் என்று சொல்வது சொந்த ரட்சிப்பு. அவனுக்கு சொந்த இரட்சகர், உலக இரட்சகர் சொந்த இரட்சகராய் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாமத்தை அன்பு கூர்ந்திருக்க வேண்டும். எவன் அன்பு கூறுவான்? இந்த பூமியிலே பாவம் ஒன்றுதான் கொடியது, பாவம் மகா கொடியது. பாவம் போல் இந்த உலகத்தில் எதுவும் மரணம் கொண்டு வருவதில்லை. இந்த கொரோனா கொண்டு வருகின்ற மரணம் கூட சரீரம்தான். பாவம் கொண்டு வருகின்ற மரணமோ சரீரத்திற்கு மேற்பட்ட என் ஆத்துமாவையும் என் ஆவியும் கொன்று பாவம் உலகத்திலிருந்து என்னை பிரிக்கும், மனைவி மக்களை விட்டு பிரிக்கும். இந்த ஆவியும் ஆன்மாவும் அடைகின்ற மரணமோ தெய்வத்தை விட்டு நிரந்தரமாய் பிரித்துவிடும். அவன் ஆத்மா சாவதில்லை, அவன் நரக வேதனையிலேயும் புழு கூட அங்கே சாவதில்லை. தற்கொலை அவன் செய்து கொள்ளலாம் என்று கூட முடியாது. அதுபோன்று ஒரு இடத்தை அவன் அடைவான் என்பதை அறிந்து தன்னை தேடி வந்த இரட்சகர்
இதிலிருந்து மீட்டெடுக்க வந்த இரட்சகர் என்று வாசலை அவர் கதவை தட்டும் பொழுது எப்படி அவன் திறப்பான்? ஒரு நோயாளி லண்டன் டாக்டரை வரவேற்றதைப் போல் அன்பு கூர்ந்து திறப்பான். ஒரு தரித்திரவான், குடிசையில் இருக்கக்கூடிய தரித்திரவான், என்னை உய்விக்க வந்த, என்னை வாழ்வழிக்க வந்த கோடீஸ்வரன், அந்த வெளிநாட்டிலிருந்து அவர் ஹெலிகாப்டரில் வந்திருக்கான் என்று அன்பு கூர்ந்து திறப்பான். விசுவாசித்து திறப்பான் என்று எண்ணிக்கொண்டு விசுவாசித்து என்று பெயரை டம்மி பண்ணி போட்டு விட்டார்கள். அவருடைய நாமத்தின் மேல், இயேசு என்ற நாமத்தின் மேல் அன்பு கூர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்ன சொல்வார்? என் சொந்த ஜனம் என்று சொல்வார். ஏதோ வெளியிலிருந்து வந்து உங்களுக்கு உபகாரம் செய்கிற ஒரு ஐஸ்வர்யவானை போல் நின்று கொள்ள மாட்டார். உங்களை சொந்த ஜனம் என்று அழைப்பார். அப்படி சொந்த ஜனமாய் அன்பு கூர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அவர் இரட்சகராக இருப்பார். அல்லேலூயா. அநேகம் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதைப் போல ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லாமல் ஏற்றுக்கொண்டது இல்லை. அது ஏனென்றால் எல்லோருக்குமே ஒரு மனசாட்சி என்று கொஞ்சம் தொந்தரவு உண்டு. அது கிறிஸ்தவனுக்கு உண்டு, இல்லை இந்துக்களுக்கு உண்டு, முஸ்லீம்களுக்கு உண்டு, எந்த மதத்தாருக்கும் உண்டு. எல்லோருக்கும் அவர்கள் புனித யாத்திரை செய்து அதை அந்த மனசாட்சியில் உள்ள வேதனையை கழுவிக்கொள்ளலாம் என்று அவன் எண்ணுகிறான். அவன் வருத்தப்பட்டு தன்னுடைய பாரத்தில் அங்கே மூட்டையை கழுவிடலாம் என்று அவன் எண்ணி பார்க்கிறான். இவனுக்கு கூட, இந்த கிறிஸ்தவனும் கூட தன்னை தொந்தரவு செய்கிற பாவத்தினுடைய தொந்தரவை இயேசுவின் இரத்தம் என்று அவர் சிந்தினாரே, மனுஷனுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும் என்று அந்த இரத்தத்தை வைத்து இந்த மனசாட்சியை கழுவிக்கொள்ளலாம் என்று அவன் எண்ணுகிறான் ஐயா. ஆகினால் அப்படி எண்ணி எவனெல்லாம் வாழ்ந்தானோ அவனுக்கு அவர் இரட்சகர் இல்லவே இல்லை. அவனுக்கு இரட்சகர் இல்லவே இல்லை. அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அவருடைய நாமத்தை அன்பு கூர்ந்திருக்க வேண்டும். தன்னுடைய கான்ஃப்ளிக்ட், தன்னுடைய போராட்டம் பாவம் என்பதை கண்டிருந்திருக்க வேண்டும். இந்த பாவம் கொடிதென்று பார்த்திருந்திருக்க வேண்டும். கொரோனாவுடைய கொடிதையா, சரீரத்துக்குரிய மரணம் இல்லை, என் ஆவியும் ஆத்மாவையும் நிரந்தரமாய் கோடி ஆண்டுகளாய் நித்தியமாய் தெய்வத்தை விட்டு பிரித்துவிடும் என்று அறிந்திருக்கிற பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்ற அந்த மரணத்தின் மீது அவன் பதறிப்போயான். அதற்கு வழி உண்டோ என்று நினைக்கின்ற நேரத்திலே இயேசு என்ற நாமத்திலே வருகிறவர் அவர் உங்களை நேசித்து சொந்த ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அதனடுத்து தான் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? 23ஆம் வசனத்திலே அவருக்கு இம்மானுவேல் என்றால் அவர் அவனோடு வாசம் செய்வார், தங்கியிருப்பார். இயேசு பெருமான் தன்னுடைய யோவான் எழுதின யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இந்த சிம்பிள் லா ஒன்றை சொல்லுவார். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் நானும் அவனிலே அன்பு கூறுவேன், என் பிதாவும் அவனிடத்திலே அன்பு கூறுவார். அவர் கூறுவதில் என் மூலமாய் நீங்கள் எது வேண்டுமென்றாலும் அன்பு கூர்ந்து, அன்பினால் விளைவது தான் விடுதலை ஐயா, அன்பு இல்லை என்றால் இந்த வெறும் சாதாரண கிறிஸ்தவர்கள் செய்வதைப் போலவே இயேசுவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு விட்டு போய்விடலாம் என்று எண்ணுவார்கள். பாவங்கள் நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்கிற அல்டிமேட் கோல், நிரந்தரமான இந்த கோல் அவளுக்கு விளங்குவதில்லை. அப்படி விளங்கியிருந்தால் வெளியிலிருந்து அவருடைய புண்ணியத்தை பெற்றுவிட்டு அவரை ஒதுக்கி வைத்திருப்பார்களா? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஐயா. நான் அவரிடத்திலே தங்கி வாசம் செய்வேன் என்று சொன்னார். என் அன்பு கூறினவன் எவனோ அவனிடத்தில் நானும் வருவேன், என் பிதாவும் வருவார், தெய்வம் அங்கே இருந்து வருவார், இருவரும் சேர்ந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம், கற்பனைகளை சொல்லுவோம், அவனை திருத்துவோம், பாவங்களையெல்லாம் போக்குவோம். அவனும் என்னை அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்வான். அது ஏனென்றால் என் கற்பனைகள் அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை செய்யும். இவ்விதமாய் இறைவன் நம்மை அப்படியே நம் சொந்த ஜனமாக வைத்து ஒரு நாள் இந்த உலகத்தில் மரணம் என்று வரும்பொழுது நித்திய பேரின்ப ராஜ்யத்தினுடைய அந்த பொன்னான கதவுகள் திறந்து அவருடைய கூடவே சேர்ந்து வாசம் செய்கின்ற அந்த உன்னதம் அடைவோமே. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய விசுவாசம். அதை வெறும் பாவ மன்னிப்பு என்று ஏமாந்து போன கிறிஸ்தவர்கள் தட்ஸ் வெரி சேட். மிக வருத்தமான காரியம். எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஒரு பாவ மன்னிப்பை வெளியே இருந்து கை கழுவி கொள்ளலாம்.
என்ற மனசாட்சி கொஞ்சம் ஒருவனுக்கு தலைவலி வந்தால் அவனுடைய மூளையில் பாதிப்போ அல்லது நரம்புகளே பாதிப்போ அல்லது குடலிலே ஒரு பாதிப்போ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் தலைவலி என்று எத்தனையோ சொல்கிறார்கள். ஆனால் அதை மாத்திரம் கொஞ்சம் தலைவலி தைலத்தை தேய்த்து வைத்து விட்டு போதும் என்று எண்ணுகிறார்களே, தலைவலிக்கு காரணமான மூல காரணம் தெரிய வேண்டாமோ? இவர்கள் பாவத்தினுடைய கொடிய மனசாட்சியை கொஞ்சம் அப்படி கழுவிவிட்டு ரட்சிக்கப்படாமலே இருந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டேன் என்று அவர்கள் கூறிக்கொள்வார்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்லி ஏமாறுகிறார்கள். கேளுங்கள், மாபெரும் நற்செய்தி என்னவென்று சொன்னால், பாவமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய கான்ஃப்ளிக்ட் என்று உணர்ந்தவன், பாவமே என் வாழ்க்கையினுடைய கொடிதான போராட்டம் என்று உணர்ந்தவன், தனக்கு ஒரு இரட்சகர் பிறந்தார் என்று அறியும் பொழுது, அவர் என்னை அன்பு கூர்ந்து என்னை சொந்த ஜனம் என்று சொன்னார் என்று அவன் கூறும்பொழுது நற்செய்தி என்று கருதுவான். உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்தார் என்று சொல்லும் பொழுது தனக்கென்று அவன் அவரை ஏற்றுக்கொள்வான். அந்த நாமத்தை, இந்த இயேசு என்ற நாமத்தை தழுவிக்கொள்வான். அந்த இயேசு என்ற நாமம் என்ன? வெளியே உங்களுடைய மனசாட்சியை லேசாய் கழுவிக்கொண்டு போவதற்கு வந்தவர் அல்ல. தம் சொந்த ஜனமாய் தங்குவார், உங்கள் வீட்டிலே தங்குவார். வெளிப்பட்ட விசேஷத்திலே எவ்வாறு எழுதப்பட்டிருக்கும், இதோ நான் தட்டுகிறேன், வாசல்படியில் தட்டுகிறேன். நீங்கள் கொரோனாவுக்கு வந்த டாக்டர் அமெரிக்காவில் வந்தால் என்னை அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு கஷ்டகாலத்தில் நேரத்திலே ஒரு ஐஸ்வர்யவான் அமெரிக்காவில் வந்தார் என்றால் அதை நீங்கள் அன்பு கூர்ந்து அவரை ஏற்றுக்கொள்வீர்கள். பாவத்தை போக்க வந்திருக்கிறேன், உன் ரட்சகர் வந்திருக்கிறேன் என்று சொன்னால், வேண்டுமானால் என் மனசாட்சியிலே தொந்தரவு இருக்கிறது, இந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டு போய்விடும் என்று தான் சொல்கிறார்கள். அல்லாமல் அவரை தங்க வைத்தவர்கள் இல்லை. நான் எண்ணி பார்க்கிறேன், என்னுடைய ரட்சிக்கப்பட்ட 10 ஸ்டாண்டர்ட் ரட்சிக்கப்பட்ட சுமார் 50 வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை எண்ணி பார்க்கிறேன். அன்று அவரை அன்பு கூர்ந்து என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். பாவங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய கான்ஃப்ளிக்ட் என்பதை கண்டேன். 10 ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த நாட்களில், SSLC படிக்கிற அந்த நாட்களிலே பாவம் கொடிதென்று கண்டு கண்ணீர் வடித்து எனக்காக உயிர் தந்தவரே என்று அந்த இரட்சகரை அன்பு கூர்ந்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன் ஐயா. இன்றும் அந்த தெய்வ சிநேகம் என்று இருக்கிறதே, அது ஒன்று தான் என்னை பாவத்திலிருந்து என்னை முற்றிலும் விடுதலை பண்ணி காக்கிறது. அந்த தெய்வத்தினுடைய சிநேகம்தான். நான் ஒன்றும் பெரிதாய் ஒன்றும் செய்வதில்லை. ஐ லவ் ஹிம். அவர் அன்பு கூர்ந்தபடினால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதில்லை, எளிதாக இருக்கிறது. மிக எளிதாக ஏன் செய்கிறேன்? இல்லை என்றால் பாவம். கற்பனையில் கை கொண்டால் ஜீவன். அவருடைய கற்பனைகளை கை கொள்வர்களுக்கு ஜீவன் உண்டையா, நித்திய ஜீவனை உடையவர்களாய் அவர்கள் வளர்ந்து கொண்டே மாறி மாறி வளர்ந்து கொண்டே செல்வார்கள். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு சிநேகத்தை எங்கே இருக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள்? அநேக கிறிஸ்தவர்கள் இல்லையே, இது அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறார்கள். அவரை சிநேகித்து தங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். அவர் உள்ளே வருவார், தம்முடைய ஜனத்தினுடைய பாவங்களை நீக்குவார். மன்னிப்பார் அல்ல, மன்னிப்பு என்று சொல்வது ஆரம்பம். செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு. கொலையை செய்திருந்தாலும், விபச்சாரம் செய்திருந்தாலும், இந்த 2 விளையாடாங்க. இன்னும் பின்னால் பொறுத்துருங்க, பின்னால் பேர் கொலையை அவன் செய்திருந்தாலுமே கூட God will forgive him. அவனுடைய பாவம் ரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் மன்னிப்பேன். ஒரு கள்ளன் என்று அவன் இருந்தாலுமே கூட, கள்ளன் தான், அவனை மன்னித்து விட்டார். கள்ளன் என்று உலகம் தண்டித்தாலும், கொலைகாரன் என்று உலகமே தண்டித்தாலும், வேசித்தனம் செய்த உலகமே அவனை குற்றம் சாட்டினாலும் தெய்வம் மன்னிப்பார் ஐயா. த பாஸ்ட் சின், செய்த பாவங்களை மன்னிப்பார், கரெக்ட். ஆனால் அதல்ல ரட்சகர் என்றால் இயேசுன்ற பெயருக்கு தம் சொந்த ஜனம் என்று அவரை ஏற்றுக்கொண்டு, நீங்களும் அவரை அந்த நாமத்தின் மேல் அன்பு கூர்ந்து, விசுவாசித்து என்றல்ல, அன்பு கூர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு இடமென்று ஒன்று உண்டே. அது கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேகருக்கு சம்பவிக்கவில்லை. தட்ஸ் வெரி சேட் திங். மிக வருத்தமான காரியம். தெய்வத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாமலே அப்படி பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதனால் வருவதுதான் சோகம். அதனால் வருவதுதான் அவருடைய தொடர்ந்து பின்பற்றுகிற பாவத்திலே வீழ்ச்சி அடைந்து அவர்கள் ரட்சிக்கப்படாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் மன்னிக்கப்படுவது என்பது வேறு, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது என்பது வேறு ஐயா.
இயேசு என்ற பெயர் தம் சொந்த ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அவர் உள்ளே வந்துவிட்டார் என்று சொன்னால் அவர் உள்ளே வந்துவிடும், தங்கியிருப்பார். இந்த பாவியாய் என் உள்ளத்திலே தங்கியிருந்து செய்த பாவம் மன்னிக்கப்பட்டது. இனிமேல் வரக்கூடிய பாவங்கள் வேறொன்றும் அல்ல, வெளியுள்ள பாவங்களை எல்லாம் செய்வதல்ல, இருதயத்திலேயே யோசிக்கிற காமம், அந்த காமத்தை அவர் உணர்த்துவார், அதிலிருந்து என்னை மீட்டு ரட்சிப்பார். நான் அன்பு கூறுகிறபடினால் இந்த காமம் என்ற அந்த அன்பு வெளியே தள்ளப்பட்டு போய்விடுகிறது. கோபம் என்று ஒன்று வருகிறது. இருதயத்தில் வருகின்ற கோபம் சண்டை அல்ல, கலகம் அல்ல, கெட்ட வார்த்தை அல்ல. இருதயத்தில் வருகின்ற கோபம் என்று ஒன்று வரும் பொழுது ஹி லவ்ஸ் மீ, அவர் என்னை நேசிக்கிறார். அந்த நேசத்தில் இது கோபம் என்று சொல்கிறார், இது எரி நரகத்திற்கு பாத்திரம் என்று சொல்கிறார். அந்த அன்பை வைத்து, தெய்வ அன்பை வைத்து இந்த பாவ அன்பை புறம்பே தள்ளிவிடுகிறேன். மனுஷன் பாவத்தை வெறுத்து என்று சொல்கிற ஒரு இடம் என்று இருக்கிறதே, எப்படி ஏற்படும் என்று தெரியுமா? தெய்வ சிநேகம், தெய்வ அன்பினால் நிறைந்து வாழ்ந்தால் ஒழிய காலமெல்லாம் நேசித்த பாவம் கொடிதென்று அறிந்து பாவத்தை விலக்கி வைத்து வாழ்வான். அவனுக்குத்தான் அந்த இரட்சகர் உண்டாவார். ஆகவே ஆண்டவர் அங்கே அவனிடத்தில் சொல்லும் பொழுது அவனோடு வாசம் செய்கிற அந்த பகுதியை வைத்துத்தான் அந்த ரகசியத்தை அவர் சொன்னார். என்னோடு படித்த ஒரு எஸ்எஸ்எல்சியில் படித்து சக்கையா என்று ஒருவரும் இருந்தான். எல்லா மேத்ஸ் பாடத்திலையும் 100 மார்க் வாங்குவான். அவன் நான் மேத்ஸே வருவதில்லை, அவனோடு சிநேகிதனாய் மாறுவதற்கு எவ்வளவோ ட்ரை பண்ணினேன். அவனுக்கு இதெல்லாம் என்னென்னவெல்லாம் செய்தேன், என் வீட்டிற்கு அழைத்து போவேன், அவனை விசாரிப்பேன், இதெல்லாம் செய்தாலும் என் பக்கத்தில் இருப்பான், கணக்கில் அப்படி கடற்கடை என்று போட்டு விடுவான். அதுவும் ஜென்ரல் மேத்ஸ் என்றால் ஒன்றுமே எனக்கு விளங்காது, அல்ஜிப்ராவது கொஞ்சம் போடுவேன். அப்படி அவன் 100 என்று எடுப்பான். என்னிடத்துக்கு மேத்ஸ் வாத்தியார் ஒன்றை கேட்கும் பொழுது தோல்வி, அவன் எழுந்து நடிப்பானே பரலாம், சட்டார் என்று ஆன்சர் பண்ணுவான், வெரி குட் என்று அவன் உட்கார வைப்பார். எனக்கு இம்போசிஷன் கொடுப்பார். அவன் என்னை பார்த்து ஒரு சிரிப்பான். அந்த சக்கையாவை என் நண்பனாய் மாற்றிக்கொள்வதற்கு அவ்வளோ பாடுபட்டேன். ஏன் தெரியுமா? மேத்ஸ் தெரியாது. அவனோடு இருந்தால் எனக்கு அவன் கற்றுக் கொடுப்பானே என்ற ஆசை. மற்ற பாடங்கள் படித்தாலும் மேத்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபெயில் போல் தான் படித்து கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் இந்த சக்கையா என்னுடைய நண்பனாய் அவன் மாறவில்லை. அவனோடு இருக்க விரும்பினேன். அவன் இதை விளக்கம் கேட்பேன், அதை கேட்பேன், இதை கேட்பேன். சில சமயம் அவன் எழுதுகின்றதை இப்போ நான் எட்டி பார்த்தால் மறைத்து கொள்வான். அவன் அப்படி ஒரு தினத்தில் இருந்து அத்தோடு மேத்ஸ் பாஸ் பண்ணின பிறகு பியூசிக்கு போகும்பொழுது மேத்ஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று பியூர் சயின்ஸ் நான் எடுத்து நான் போய்விட்டேன். தட்ஸ் ஓகே. ஆனால் அப்படி ஒரு விருப்பம், சக்கையா என்னுடைய ஃப்ரெண்டாக மாறிவிட்டால் அந்த மேத்ஸ் படித்துக்கொள்ளலாமே என்று ஆர்வம். கொஞ்சம் கொஞ்சம் தான் முடிச்சில்லை, அவளுக்கு போன்றிருப்பது தான் மேத்ஸ். அதை சொல்லித் தருவதற்கு அவன் நண்பனாய் அவன் மாறவில்லை. இந்த இரட்சகர் உங்களுடைய சொந்த ஜனமாய் உங்களை ஏற்றுக்கொள்கிற இரட்சகர். எண்ணி பாருங்களேன், நீங்கள் யார், தெய்வம் யார், பரத்திலிருந்து பிறந்தவர். அவர் உங்களை சொந்த ஜனமென்று ஏற்றுக்கொள்ளும்படி வருகிறாரே, அவருடைய நாமத்தை, அந்த இயேசு என்ற நாமத்தை அன்பு கூர்ந்து, எவன் அன்பு கூறுவான்? பாவம் கொடிதென்று எண்ணினவன், பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினவன். பாவம் ஒன்றே மரணத்தை கொண்டு வந்துவிடும். வெறும் சரீர மரணம் அல்ல, அது எல்லோருக்கும் வரும். ஆத்மாவையும் ஆவையும் பிரித்துவிடும், தெய்வத்தை பிரித்து விட்டு வாழ்கின்ற கொடியது என்று எண்ணினவன் நற்செய்தியாய் இருந்து, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஒரு இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்பதை கேட்டு ஆனந்தம் பொங்க அவன் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வானையா. என்னை அன்பு கூறுகிறவன் என் பிதா அன்பு கூறுவார். நாங்கள் இருவரும் வந்து அவனிடத்தில் வாசம் செய்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரையும் சொந்த பிள்ளையாய் மாற்றிக்கொள்வார். என்ன அற்புதமான வசனம்! எத்தனை பேருக்கு அந்த வசனம் அவர்களுக்கு சொந்தமாய் மாறியது. யோவான் 1:12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், எது நாமும் இயேசு என்ற நாமத்தின் மேல் தம் சொந்த ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்ற இந்த இரட்சகர் என்ற நாமத்திலே அன்பு கூர்ந்து விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாந்து போகாதீர்கள். எஸ், ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். அந்த அர்த்தம் எனக்கு அடுத்த பகுதியும் எனக்கு தெரியும். அடுத்த பகுதி யாரும் தொட்டு கூட பார்த்ததில்லை.
அடுத்த பகுதி என்னவென்று தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் அன்பு கூர்ந்தவர்களாய். அவர் ரட்சகராக எப்படி வருகிறார்? தம் சொந்த ஜனத்தினுடைய, ஐ ஆம் ஹிஸ் ஓன் பீப்புள், சொந்த ஜனம் ஐயா. ஒரு பாவத்தில் கிடக்கிற ஒரு மனுஷனை பாவமறியாத தெய்வம் ரட்சக பெருமான் என் சொந்த ஜனம் என்று சொல்கின்ற பாக்கியம் ஒன்று இருக்கிறதே. கனவிலும் அதை யோசித்து பார்க்க இயலாது, சிந்தித்து பார்க்கவும் முடியாத ஒரு காரியம். ஒரு ட்ரம்ப் என்னிடம் வந்து உன்னை நான் சுவீகார புத்திரன் என்று சொன்னால் பரவசம் கொண்டு விடுவான். அவன் புரிந்து கொள்ள முடியாது, அது என்ன பெரிய ட்ரம்ப், அவருக்கும் கொரோனா வந்துவிடும், அதுவா எனக்கு மேன்மை. ரட்சக பெருமான் வந்து என்னை சொந்த ஜனம் என்று பாவியாய் என்னை சொல்கிறாரே ஐயா, அவரை அன்பு கூர்ந்து என்னை சொந்த ஜனம் என்று சொன்னாரே, அவரை அந்த நாமத்தை விசுவாசித்து என்னை முழுவதும் ரட்சிக்க வந்தார். அவருடைய முழு நோக்கம் எல்லாம் உங்களோடு வாசம் செய்து உங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை செய்வதுதான். அப்பொழுதுதான் அவருக்கு இரட்சகர் என்று பெயர். தம் சொந்த ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அந்த இரட்சகரை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம ஒன்று சபைகளில் கூட சிலரை கண்டு நான் வேதனை அடைந்திருக்கிறேன். இந்த மனுஷனுக்கு இரட்சகர் இல்லை, இந்த சகோதரிக்கு இரட்சகர் இல்லை என்று இவர்கள் அடைவார்களோ, நாமும் பின்தொடர்ந்து ஊழியங்களை செய்கிறோம். மறுத்துவிட்டு செல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஐ டோன்ட் நோ, அவர்கள் பாவத்தோடே வாழ வேண்டும் என்று விரும்பிய ஜனங்களாய் போய்விடுகிறார்கள். எத்தனை வேதனை அடைகிறோம், சொல்லி முடியாத வேதனை என்னவென்றால், தெய்வ சபையில் வந்துவிட்டு கூட இரட்சகரை காணாமல் போகின்ற ஜனங்கள். ஆகவே பாவத்தின் மேல் ஜெயம் பெற்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்வதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பெரும்பாலோர் சொல்வதெல்லாம் அதெல்லாம் முடியாது என்று சொல்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு இரட்சகர் ஒன்று உண்டென்று சொல்லிக் கொள்கிறார்கள். வேடிக்கை இல்லையா? அவர் யாருக்கு இரட்சகராக வருவார்? வெறும் பாவத்தை மன்னிக்கவருக்கு வந்தார் என்றால் எழுதியிருக்கிறது. வெளியே இருக்கக்கூடிய செய்த பாவங்களுக்கு அவர் மன்னித்து விட்டு போவதற்கும், பின்பு அடுத்து செய்த பாவத்திற்கும் மன்னித்து விட்டு போவதற்கும் வந்து மனசாட்சியை கொஞ்சம் அந்த அமிர்தாஞ்சனை வைத்து தலைவலியை போக்கிவிட்டு போவதற்கு வந்தார். தலைவலிக்கு காரணமான அந்த நரம்பை சுகமாக்க வேண்டும் அல்லவோ, தலைவலிக்கு காரணமான அல்சரை சுகமாக்க வேண்டும் அல்லவோ, அதல்ல. இவர்கள் அவ்வப்பொழுது வந்து அமிர்தாஞ்சன் போட்டு போவதை போல் எண்ணுவதை, அவரோடு வாசம் செய்கிறவர் அங்கே இருக்கிறார், அவர் வேண்டுமானால் அழைத்து கழுவிவிட்டு போகுமையா என்று சொல்கிறார்கள். சொந்த ஜனமாய் அவர்களுக்கு தெய்வத்திற்கு மாறவில்லை. இவர்களும் அவருடைய பிள்ளை என்று அவரை, அந்த இரட்சகரை தன் மனதார அவர்கள் அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் அன்பு கூர்ந்து விசுவாசித்தல்ல, அன்பு கூர்ந்து சொல்லி பாருங்கள். அது உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறேன் என்று பாருங்கள். விசுவாசித்து என்று சொல்லாதீர்கள். நானும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது பிசாசை கூட எழுதியிருக்கிறது. பிசாசு கூட அவனை தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறான். அந்த மாயத்தை நீங்கள் சொல்லிவிடாமல் அவருடைய நாமத்தின் மேல் அன்பு கூர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வாரும் தங்கும் என்று ஏற்றுக்கொண்டு தங்குவார். தன் அன்பு ஒருவனுக்கு கற்பனைகளை சொல்லுவார், இது பாவம் என்று சொல்லுவார், உணர்த்துவார், அதிலிருந்து விடுதலை பெறுவான். தெய்வ அன்பை கொண்டவன் தான் அந்த அன்பினால் பாவ அன்பை விரட்ட முடியும், பண ஆசையை விரட்ட முடியும், உலக சிநேகத்தை விரட்ட முடியும். உலகத்தை சிநேகிக்கிற இடத்திலே தெய்வ அன்பு இல்லை. இட் இஸ் எ கான்ஃப்ளிக்ட் தேர். அன்பிற்குத்தான் அங்கே போராட்டம். பாவத்தை நேசிக்கிற இடத்துல அவர் அக்கிரமத்தை வெறுத்து என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அக்கிரமத்தை பாவத்தை நேசிக்கிற இடத்துல தெய்வ அன்பு இல்லை. பாவத்தை தள்ளிவிடுவது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அறியாவிட்டால் கேட்டுக்கொள்ளுங்கள். தெய்வ அன்பை பெற்றவன் உலக அன்பை புறக்கணிப்பான், பாவ அன்பை புறக்கணிப்பான். எப்படி எங்கள் பாவத்தை ஜெயித்து வாழ்ந்தீர்கள், கஷ்டப்பாடு விட்டு போய் ஜெயித்து வாழ்ந்தேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நம்மோட சபையில் வந்து கொண்டு நான் சிலுவை எடுத்து ஜெயித்தேன் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகிறார்கள். சிலுவை என்று புண்ணியம் என்று அந்த புனிதத்திற்கு அர்த்தம் உண்டால் there is so much, அது ஏராளம் உண்டு, that's right. ஆனால் இவர்களோ தெய்வ அன்பு இல்லாதவர்கள். அவர்கள் தெய்வத்தை நேசிக்கவில்லை. அந்த நாமத்தை அவர்கள் அன்பு கூர்ந்து அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறவும் இல்லை. சொந்த ஜனம் என்று இருக்கக்கூடிய பாக்கியம் பெறவும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல் ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி இன்று வரைக்கும் நான் வைத்திருப்பதெல்லாம் the love of God, தெய்வ அன்பு. அந்த தெய்வ அன்பு தான் பாவத்தை
புறக்கணிக்கும், உலக சிநேகத்தை புறக்கணிக்கும், பணத்தின் நேசத்தை புறக்கணிக்கும், தெய்வம் விரும்பாத கோபத்தை, காமத்தை, போட்டியை, பொறாமையை புறக்கணிக்கும். ஜெயம் பெறுவதெல்லாம் அன்பே ஜெயம் பெறும். அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை மாற்றி சொல்லுங்கள். உங்கள் தெய்வ அன்பே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்று ஏமாந்து போகாதீர்கள். கிறிஸ்துவில் அதை வைத்து பிசாசம் விசுவாசிக்க அதற்கு ஈக்குவலாய் கொண்டு வந்து வைத்து தரங்குறைய வைத்து விட்டார்கள். உங்கள் தெய்வ அன்பே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதுதான் பாவ அன்பை புறக்கணிக்கும். ஜெயம் பெற்று வாழ்கின்ற ரகசியம் மிக எளிதையா. ஹி லவ்ட் மீ, அவர் என்னை நேசித்து என்னை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டார். நான் அவருடைய நாமத்தின் மேல் அன்பு கொண்டு அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். இட் பிகின்ஸ் லைக் தேட். நல்ல ஆரம்பம் தொடங்கிறது. விசுவாசத்தினுடைய ஆரம்பம் தெய்வ அன்பின் ஆரம்பம். விசுவாசத்தின் முடிவு தெய்வ அன்பின் முடிவு. ஹல்லேலூயா. கொடுமுடியை ஏற்றி நீங்கள் அவரை இயேசுவை சிலுவையை நீங்கள் அறிந்திருந்தாலும் அந்த அன்பிற்கு ஒரு சேதமும் வரவில்லை. ஹல்லேலூயா. இது போன்ற ஒரு ஜெய வாழ்க்கையை இந்த இரட்சக பெருமான் தருகிறாரே. பெறாத கிறிஸ்துவில் இருக்கிறார்களே, இது கேட்கிற நீங்கள் பெறாமல் போய்விடாதீர்கள், ஏமாந்து போகாதீர்கள். பாவம் மன்னிக்கப்பட்டதான். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதை போல் காசிலை போனவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறான். காபாவுக்கு போனவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறான். எல்லோரும் அமுதாஞ்சனை வைத்து கொஞ்சம் தேய்த்து கொண்டு போய்விடுகிறார்கள். ரூட் அங்கே இருக்கிறது, பாவம் அங்கே உள்ளே இருக்கிறது. அதையெல்லாம் போக்க வந்தவர், தன் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தவர், ரட்சகரே இல்லாமல் வாழ்கின்றவர். கொடிதான வாழ்க்கை. அதுபோன்ற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பவுமாக இறைவன் நம்ம எல்லோருக்கும் இரட்சகராய் வருவாராக.